திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். தற்போது அவருடைய பயணம் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ வக்ர நிலை அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வக்ர நிலையா, அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அது கிடையாதுங்க. குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார். இப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு வக்ர நிலை அடைவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலை இருப்பார். அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் மின்னோக்கி நகர ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் வக்ர நிலை என்பது என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குரு பகவான் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். எல்லாருமே பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார், ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஏன்னா வக்ரங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா, சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார், முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஏதாவது ஒரு விஷயம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு தடையாகவே இருக்குது, அது எப்படா நடக்கும், ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எப்போ நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு. குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும். ஓகேவா? ஸோ இல்லைங்க ஐயா, இப்போ குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்குது, ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால், வக்ர நிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். குரு வக்ர பயிற்சி 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்டர் பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி மூலமாக கிரக நிலைகள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, குரு பகவான் கன்னி ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் கன்னி ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்து அதிபதியாக வருகிறார் என பார்க்கிறோம். கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுகஸ்தான அதிபதியாக வரும் குரு பகவான் மற்றும் களத்திரஸ்தான அதிபதியாக மீன ராசிக்கு வருகிறார். 4 மற்றும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு
பாக்கியஸ்தானம் என கூறப்படுகின்ற ரிஷபராசியில் வக்ர நிலையில் அமர்ந்து செயல்பட போகிறார். இப்போ ஒரு பழமொழி இருக்கும், ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாறாக இந்த குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்கிறது குரு பகவானுடைய செயல்பாடு. சொந்த இடத்த விட்டு வெளியூரில் வெளிநாடில் இருந்து கொண்டிருக்கும் நமது கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய பூர்வீக இடத்துக்கு வரக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது. அதே போல் இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியவே போகக்கூடாது, வேலையை விட்டு போகவே கூடாது. பலவிதமான போராட்டத்தை சந்திச்சிட்டோம், ஆனால் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் ஃபைனல் எண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நமது கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த குரு வக்கர பயிற்சி ஆன உடனே உறுதியாக உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலே மறுபடியும் அங்கீகாரம் கொடுத்து உங்களை வேலையில் அமர்த்துவதற்கான சூழ்நிலைகள், உங்கள் மீது உள்ள தவறு இல்லை என்று புரிந்து கொண்டு மற்றவர்கள் கூறியது தான் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் என அவர்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து உங்கள் மீது ஒரு மதிப்பளித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குரு வக்கர பயிற்சி குரு பகவான் கொடுக்க போகிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமே நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. கண்டிப்பாக அந்த நபர் சொன்னார்னா செய்வார் அப்படின்னு கன்னிராசிக்காரங்களை சொல்லக்கூடிய தன்மையில் குரு வக்கர பயிற்சி செயல்பட போகுதுங்க. கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்ற அனைத்து விதமான நேயர்களுக்கும், அதாவது யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சினிமா துறையில் பணிபுரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுற நமது கன்னிராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் குரு வக்கர பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நமது கன்னிராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல விதமான மாற்றங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே அதில் வருமானம் இல்லைங்கிற வருத்தப்படுற நம்ம கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏற்றவாறு உங்களுடைய ஊதியம் கிடைப்பதற்கான தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. மேற்படிப்புக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு மேற்படிப்பு படிக்க முடியல, நான் போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கட்டாயமாக நீங்கள் உயர்நிலை படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேற்றமான வருமானத்தை சம்பாதிக்க நீங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியில் ஒரு திட்டம் தீட்டி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக குரு வக்கர பயிற்சி இருக்க போது. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் விலகி உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிருக்கு, அல்லது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் மீது அன்பு செலுத்தி தன்னுடைய தம்பி தானே, தான் செய்தது தவறில்லை, தன்னுடைய தங்கை தானே அப்படின்னு அவங்க உங்ககிட்ட விட்டு கொடுத்து போய் உங்களுடன் மறுபடியும் ஒரு அன்பு வைத்து கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி அவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது. அப்பா மகன் உறவு, நமது கன்னிராசியில் உள்ள நேர்களில் அவங்களுடைய அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அப்பா உங்களை புரிய மாட்டேங்காரேன்னு சொல்லி மனசுக்குள்ள நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அப்பா மகள் உறவு மிகப்பெரிய ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த குறிப்பிட்ட குரு வக்கர பயிற்சி அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் செய்வதில் கொஞ்சம் உறுதியாக கவனம் தேவை. அதே போல் பணிபுரியும் நபர்களிடம் கொஞ்சம் நிதானம் தேவை. அவர்கள் நம்பி எந்த விஷயத்தையும் உங்களுடைய மனசில் உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லிடக்கூடாது.
நீங்கள் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட உங்கள்கிட்ட அன்பாக பேசி உங்கள்கிட்ட உள்ள விஷயத்தெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு ரிப்பீட் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், சளி தொல்லைகள் அல்லது இருமல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மேபி அப்படி ஒரு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமாக அருகில் உள்ள மருத்துவரை நாடி அதற்கான மருந்தை எடுத்து இந்த பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இந்த கிரகங்கள் வக்ர பயிற்சியில் இருக்கும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய பாவமெல்லாம் விலகி உங்களுக்கு புண்ணியமான செயல்பாடுகள், உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்ர பயிற்சி, அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும். வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன். மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள், குரு வக்ர பயிற்சி செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும். கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.